ஹலோ வெல்கம் பேக் டு பிவி டாக்ஸ். உங்களுக்கு வரவேற்கிறேன். என்ன அதுக்குள்ள இன்னொரு வீடியோ போடுறீரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மேட்ச் வருதுல, டக்குன்னு மேட்ச் இருந்துட்டே இருக்கு. சரி, நம்மளும் டக்கு நம்மளுடைய வீடியோ ரிவ்யூ போட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு ஒரு நோக்கத்தோட தான் நான் இருக்கேன். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் 2 பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணோம். அதுவே இன்னும் காய ஆறல. அப்புறம் பயன்ட்ட வந்து செருப்படி வாங்கினோம். அந்த காயம் வந்து பிரஸ் ஆகுது மூஞ்சில. அதுக்குள்ள இன்னொரு கேம் ஆடுறோம் நம்ம. அதுவும் இங்க ஓல்ட் டிராஃபர்ட்ல நம்ம வந்து 12-13 வருஷமா ஜெயிக்காத ஒரு இடத்துல போயிட்டு, அதாவது என்னன்னாலும் சொல்லலாம். யுனைடெட் வந்து அந்த ஃபார்ம் சரியில்லை, மேனேஜர் அவுட்டு, பிளேயர் சரியில்லை, இவங்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து செல்சி ஹோம்ல ஆடுறோம்னாலே அவங்களுக்கு தனியா ஒரு இது வந்துடும். உங்களுக்கு அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதான் தெரியல. இல்ல செல்சிக்கு அங்க போனாலே ஒய்யோ அது ஓல்ட் டிராஃபர்டு, நமக்கு ஏதாவது ஆயிடுறது, ஒய்யோ எனக்கு அது ஒரு மென்டல் பிளாக், மைண்ட் ஃப்ரீஸ் பண்ணி அதை அவங்களுக்கு தெரியல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கடைசியா ஓல்ட் டிராஃபர்ட்ல செல்சி ஜெயிச்சது 2013 2012-13 சீசன்ல ஃபர்கியூசனோட லாஸ்ட் இயர் as மேனேஜர் மான்செஸ்டர் யுனைடெட்ல அப்ப ஜெயிச்சோம். அதுவும் ஏன் ஜெயிச்சோம்னா யுனைடெட் ஆல்ரெடி லீக ஜெயிச்சிட்டாருங்க. they already won the league and அதுக்கப்புறமா பெருசா they were already out of the சாம்பியன்ஸ் லீக் முன்னாடியே மத்த கப்ஸும் இல்லாதப்போ சரி ஓகே சின்ன பசங்களோட ஆறுன்னு சொன்னாங்க. அப்பயும் நம்ம போயிட்டு only managed to beat them 1-0. அதுவும் அகைன்ஸ்ட் 10 men. ராஃபேல் வந்து டேவிட் லூயிஸை ஃபவுல் பண்ணா கீழே வந்து ஈன்னு இழிப்பான். அந்த பிக்சர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க அந்த கேம் பார்த்துட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் எவ்வளவோ வாட்டி வந்து யுனைடெட் ஹவ் நாட் பீன் தட் கிரேட். செல்சி வந்து ஃபேவரட்ஸா போயிருக்காங்க. பட் தேவ் ஸ்டில் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது இல்லை. ஏன்னா நிறைய டிராஸ் இருந்திருக்கு, 0-0 1-1 அந்த மாதிரி டிராஸ் இருந்திருக்கு. பட் செல்சி ஹவ் நாட் ஒன் ஒன்ஸ். ஏன்னா ஓல்ட் டிராஃபர்ட் அப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு தரங்கெட்ட ஒரு ஹாண்டிங் வேகிறோம் செல்சிக்காவே இருக்கு. பட் இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சே ஆகணும். எக்ஸ்கியூஸ்லாம் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாதுங்க. இந்த யுனைடெட் கூட அடிக்க முடியவில்லை என்றால் நான் இப்பயே சொல்றேன், செல்சி வந்து ஓல்ட் டிராஃபர்ட்ல போயிட்டு யுனைடெட் ஜெயிக்கவில்லை என்றால் செல்சி டீமை அங்கேயே விட்டுவாங்க. ரிட்டர்ன் பஸ்லாம் ரிட்டர்ன் கோச் கொடுக்காதீங்க, ரிட்டர்ன் இது கொடுக்காதீங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. அங்கேருந்து நடந்து வந்தோம் பிளேயர்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்கும் நம்ம. That we அதாவது என்னன்னு எனக்கு தெரியல. ஓல்ட் டிராஃபர்ட் போனே இவங்களுக்கு வந்து ஒரு இதுவாயிடுறதா, ஏதாவது மைண்ட் ஃப்ரீஸ் ஆதா, ஐயோ ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, லைக் எத்தனை வாட்டி செல்சி வந்து ஓல்ட் டிராஃபர்ட்க்கு ஃபேவரட்ஸா போயிருப்பாங்க எவர் சின்ஸ் ஃபர்கியூசன் வந்த லீக். அண்ட் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. தட் சேஸ் இட் ஆல். அண்ட் அதுவும் இப்ப இருக்கிற நம்ம ஃபார்ம்ல we lost 2 points to Brentford. ஃபுல்லோமான நம்ம சரியா ஆடல, எப்படி ஜெயிச்சோம். பயன் கூட நம்ம 3-1 செட் போட்டு வாங்கினோம். சோ அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட் இதான். பட் ஃபுட்பால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இட் கிவ்ஸ் யூ சான்ஸ் டு ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. ஆனா இன்னொரு கெட்ட விஷயம் என்னன்னா 3 நாள் கூட இல்லை. லைக் லிட்டலா ஜெர்மனில இருந்து டிராவல் பண்ணி அதுக்குள்ள they have to play. அந்த மைண்ட் செட் டக்குன்னு மாறணும். அது பயன் பத்தி தோத்ததை அவங்க மனசுல போட்டுக்காம they have to play this game. ஃபுட்பால் நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் அதுதான். சோ நீங்க எப்படி எடுத்துக்கலாம். பட் செல்சி கிட்ட வச்சு like we don't have any excuses. Old Trafford போய் ஜெயிச்சே ஆகணும், especially against this Manchester United side who like Ruben Amorim is not getting things right. பிளேயர்ஸ் சரியா இல்ல, நிறைய பேர் இதுவா இருக்காங்க. ரூபன் அமோரிம் வந்து பிளேயர்ஸ் செட் பண்ண தெரியல. அந்த மாதிரி யுனைடெட் ஃபேன் பேஸே மொத்தமா நெகட்டிவ்ல இருக்கிறப்போ இதுதான் பெஸ்ட் டைம் அவங்களை போய் அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒரு பெஸ்ட் மொமெண்ட் யுனைடெட் அடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது. ஐ மீன் இப்படியே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் 12 வருஷமா. பட் எனக்கு தெரிஞ்சு இதுவரை கேளமா அவங்க போனது இல்லை. இதுதான் அவங்க பெஸ்ட் சிச்சுவேஷன் யுனைடெட் அடிக்கிறதுக்கு. எஸ், யுனைடெட் ஹேவ் காட் குட் பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸ் ஹூ ஐ ரேட், உம்பேமோ, கூனியா, அவங்களாம் நல்லாவே ரேட் பண்ணேன். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், யூ ஆல்வேஸ் நோ ஹி கேன் ஸ்கோர் a goal out of nowhere. அதர் பிளேயர்ஸ் ஆல்சோ தேட். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ட் முக்கியமான இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன என்றால் அலெஹாண்ட்ரோ கர்னாச்சோ வந்து ஓல்ட் டிராஃபர்ட்க்கு he is going back, but this time as a Chelsea player. அதாவது இந்த பயங்கரமான அந்த ஆஃப் சீசன் கூத்து யுனைடெட் ஸ்டார்ட் பண்ண இந்த சீசனு செல்சிக்கும் வந்தா என்னென்னமோ நடந்துச்சு. அவன் தான் டாக்கிங் பண்ணிட்டே இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ஸ்டார்ட், பட் மேபி பெஞ்ச்ல இருந்து வருவான். அண்ட் பெஞ்ச்ல இருந்து கர்னாச்சோங்கிற பேரை வந்து அந்த யுனைடெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றச்சு கண்டிப்பா யுனைடெட் ஃபேன்ஸ் இருந்து பூஸ்ட் வரதான் செய்யும். ஆனா அதையும் தாண்டி he has to perform play. அதுதான் உண்மை. நீங்க கேட்கலாம், ஏன்னா அது யுனைடெட் இவ்வளவு கேவலமாடுறாங்க, நம்ம வந்து இது கூட நீங்க லைக் இவ்வளவு கான்ஃபிடன்ட், நீங்க செல்சி ஃபேன்ஸ் ஏன் கான்ஃபிடன்டா இல்ல அப்படின்னு. ஏன்னா எங்க ட்ராக் ரெக்கார்ட் அப்படி எவ்வளவு கேவலமா இருக்கு, என்ன பண்றது சொல்லுங்க.
அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துல 2-3 வாட்டி ஜெயிச்சிருந்தோம்னா யூ குட் சே லைக் ஓகே ஜெயிச்சிருக்கோம் ஏதோ ஒண்ணு. பட் ஜெயிக்கவே இல்லாதப்போ நம்பிக்கையே வராது. ஏன்னா நீங்க நல்ல ஞாபகம் இருக்கு, நானும் இன்னொரு ஆர்சனல் ஃபேன் ஃப்ரெண்டும் லைக் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி நாங்க போட்டி போட்டிருந்தோம். ஓகே யார் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஃபர்ஸ்ட் ஜெயிப்பா, ஏன்னா எங்க 2 பேருக்குமே ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தரங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. ஆனா ஆர்சனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி 2 they won their last 2 visits to Old Trafford. They won 2 out of the last 3 visits to Old Trafford. இந்த வருஷம் ஓபனிங் ஜெயிச்சாங்க, லாஸ்ட் இயர் 1-1 டிரா பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி 1-0 ஜெயிச்சாங்க போய். பட் நம்ம தான் இன்னும் ஜெயிக்காம இருக்கோம். அண்ட் இந்த மேட்சும் ஜெயிக்கலன்னா ஆல்ரெடி we had 4 points behind Liverpool. I don't think we can afford to further fall behind. இந்த கேம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பவுன்ஸ் பேக்காக இருக்கணும், ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு. அப்புறம் லிங்கன் இந்த லீக் கப், அப்புறம் பிரைட்டன் அண்ட் ஹோம், அதுக்கப்புறம் லிவர்பூல் அட் ஹோம் டஃப் ஃபிக்ஸ்டர், பென்ஃபிகா வருது, வெல்கம் பேக் ஜோசே மொரினியோ. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். பார்த்தோம்னா இது மஸ்ட் வின் கேமா தான் அவங்க பாப்பாங்க. ஏன்னா எந்த லிமிட்டுக்கு போயிட்டு அவங்க ரூமர் சாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. ஏன்னா பிகாஸ் தே ஹேட் மல்டிபிள் சான்சஸ் டு சாக் ரூமர் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபார் மீ த பெஸ்ட் சான்ஸ் வாஸ் நீங்க இந்த கப் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் தோத்தப்பே சாக் பண்ணிருந்தீங்கன்னா you would have had a better chance of finishing higher now. இந்த சீசன் யாரும் விட்டீங்க, சரி ஓகே ஒரு சீசன் கொடுக்குறீங்க. அண்ட் யூ cannot even say that ஆமா நம்ம பேக்கே பண்ணல அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. he has been back. ஒரு 200-150 மேல் குத்து வாங்கியிருக்காங்க. லிட்டரலா ஹோல் நியூ அட்டாக். சீசனுக்கு இந்த அட்டாக்குக்கும் இந்த சீசனுக்கு இந்த அட்டாக்குக்கும் லிட்டரலா ஆல்மோஸ்ட் டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ரூபன் ஹேஸ் இஸ் பிளேயர்ஸ், பட் என்னவோ தெரியல திங்ஸ் ஆர் நாட் ஸ்டிக்கிங். கிரிம்ஸ்பீட்ல தோத்தாங்க, அப்பயே அவரை சாக் பண்ணிருக்கலாம், பண்ணல. சிட்டில 3-0 தோத்தாங்க, அப்பயும் சாக் பண்ணிருக்கலாம், பண்ணல. ஐ மீன் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நல்ல வேலை பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டில தோத்து திடீர்னு புது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி நியூ மேனேஜர் போன்ஸ் செல்சிக்கு அகேன்ஸ்டா வருமோ, அது வந்திருக்கு. போன வருஷம் அப்படிதான் வந்துச்சு. எடிக்டா நாங்க கரெக்டா சாக் பண்ணாங்க, செல்சிக்கு முன்னாடி சாக் பண்ணாங்க, ரூட் வெல்லிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, நமக்கு அகேன்ஸ்டா 1-1 டிரா பண்ணாங்க. ஈவன் 2-3 இயர்ஸ் முன்னாடியோ ஏதோ மேனேஜர் சாக் பண்ணி பிரிய மேனேஜர் பவுன்ஸ் வந்து செல்சிக்கு அகேன்ஸ்டா தே சம் அவுட் டுக் ரிசல்ட். சோ அந்த ஒரு நல்ல விஷயம் ரூபன் இஸ் ஸ்டில் இன் அ ஜாப். மேபி செல்சி இந்த கேமை ஜெயிச்சு we can put the final nail in his coffin. அப்பாச்சும் அதை சாக் பண்ணாங்களான்னு பார்க்கணும். ஆனா பண்ணுவாங்களா தெரியாது. Shout out the great P-Dog. But when it comes to Chelsea, on the other hand, we have no excuses. நம்ம ஃபர்ஸ்ட் தான் அட்டாக் பண்ணி தான் ஆடணும். என்ன சொன்னாலும் சரி, லைக் we cannot start slowly again. இன்னொரு வாட்டி ஸ்லோவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆடக்கூடாது, அது பண்ணவே கூடாதுங்க. லைக் இந்த சீசன் முழுக்கவே நம்ம கேம்ஸ் வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம பயனோட ஓரளவுக்கு ஏதோ டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணமே தவிர we still went 2-0 down. And scoring first will be the most important thing in the fixture. And if Chelsea manage to score first na okay, நம்ம இந்த கேமை ஜெயிச்சலாம்னு நம்பிக்கை வரும். ஒருவேளை செல்சி வந்து if they go 1-0 down na I'll be like செத்தோண்ட மாவனே அப்படின்னு. எனக்கு என்னமோ ரெண்டாவது விஷயம் தான் நடக்கும்போது எனக்கு தோணுது. பிகாஸ் நம்மளுடைய ரெக்கார்ட் அப்படி இருக்க ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. அதாவது என்னாலும் சொல்லலாம், ஆனா அதான் நெசம். ஒத்துக்கிற மனசு வரலனாலும் அதான் நெசம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கணும். பயன் கோரஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. we created a lot of chances, we exploited the highlight, but நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. லைக் I'm not even kidding. பயன் நம்ம வந்து 5-6 அடிச்சிருக்கலாம். our defense was so shaky. Tosin was all over the place. சலோபாக்கு பால் எங்க பொசிஷன் எங்க ஒண்ணுமே தெரியல. குக்கரலா rare bad game. Gusto you could say was okay. Caicedo had a okay game, not a great game by his standards. Palmer ஒத்தம் தான் ஏதோ டீசென்ட்டா அந்த அட்டாக்ல. Enzo was anonymous. அவனை ஏன் வந்து முன்னாடி விட்டு ஆடுவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. லைக் when he is best playing deep, ஏன் முன்னாடி விட்டு என்ஜோ ஆடுவான்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. பிஎஸ்சி கூட ஏதோ ஒர்க் ஆச்சு, பட் அன்னைக்கு பயன் கேம்னா அன்னைக்கு பார்த்து ஒர்க் ஆகல. அண்ட் என்ஜோ வந்து நிறைய கேம்ஸ்ல we have tried playing in forward. பாதிக்கு மேல கேம் ஒர்க் ஆனதே இல்லை. I don't know why we are still persisting with that. அது ஒண்ணு. நெட்டோ ப்ரோ ப்ளீஸ் உன் பேச வச்சு ஏதாவது பண்ணி தொலை சனியனே. கிக் அண்ட் ரன் தவிர வேற ஏதாவது உருப்படியா பண்ணு. தலையை தூக்கி கிராஸ் பண்ணு, தலையை தூக்கி ஓடி கிராஸ் பண்ணி ஏதாவது உருப்படியா பண்ணு. ஷார்ட்ஸ் ஒழுங்கா எடுக்கிறோம்னு பேர் எடுக்காத. அதுக்கப்புறம் ஜோ பெட்ரோ ஐ ஃபெல் ஃபார் ஹிம். ஏன்னா லாங் பால் போட்டு ஆடணும் ஜோ பெட்ரோ கிட்ட. he clearly is not அந்த மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது. we should play more to his strengths and I expect Estevao to start.
So Estevao, Palmer, Neto, and Joao Pedro, my front four. Enzo and Caicedo. Chalobah, Tosin, எனக்கு வழி இல்ல. I don't trust him to start Fofana unless he wants to start him. Cucurella, Sanchez, and Reece James or Malo Gusto. You can put anyone there. So இதான் என்னுடைய லைனப்பா இருக்கும். அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வைஸ் ஜெயிக்கணும்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் எனக்கு அப்படி ஆகும் தோணல. நம்ம ஸ்கோர் பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணுவோம். கன்சீட் பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் அவ்வளவு கேவலமா இருக்கு. சான்சஸ் மேல நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் நம்ம டிஃபென்ஸ் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. எஸ்பெஷலி டோசின் அண்ட் சலபா ரெண்டு பேர் மேலும் நம்பிக்கை இல்லை. பிகாஸ் ரெண்டு பேருக்குமே இந்த மிஸ்டேக் மூமெண்ட் இருக்கு, அந்த போசோ மூமெண்ட் இருக்கு. கோல்வில் போனதுல இருந்து இன்ஃபேக்ட் அதான் திஸ் கோஸ் பேக் டு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. கோல்வில் இன்சூரத்துக்கு முன்னால இருந்தே we need a center back and இங்க வந்து நம்ம மாட்டிக்கணும். And he does not want to use Disasi, fair enough, but இருக்கிறத வச்சு நீ மேய்க்கணும்ல. சோ அதான் உண்மை. அண்ட் Fofana ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா they said right backல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. I don't know what made him think that okay, Brentford away gameல we had 3 right backs on the bench fit and he still started Fofana at right back. எனக்கு அது ஏன்னு எனக்கு புரியல. If you want to start Fofana, play him at center back. Because I feel center backல his command of the game is much more better than that where is any other position எனக்கு அப்படி தோணுது. So let's see what happens. Prediction score பண்ணுவோம், 0 பண்ணுவோம். Overall my result, my prediction 1-1. Draw தான் பண்ணுவோம். I don't see us winning this game. Especially நம்ம இப்ப இருக்கிற ஃபார்ம்ல. Maybe if we had at least drawn that Bayern game or the முன்னாடி பெனிஃபிகா நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பேன். But I am not that confident, especially Old Trafford away போச்சு. So நீங்க உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க, லைன்அப்ஸ் போடுங்க. யுனைடெட் ஃபேனா இருந்தா பார்த்து பண்ணுங்கப்பா. ஏன்னா செல்சினாலே உங்களுக்கு தனியா ஒரு இந்த எனர்ஜி ஃபயர்லாம் வந்துடும். ஸோ லெட்ஸ் see how it goes. மீண்டும் ஒரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நான் சாட்டர்டே மோஸ்ட்லி வாட்ச் அலாங் பண்ணுவேன் செல்சி யுனைடெட் கேமுக்கு. மறக்காம வந்து பார்க்க வேண்டும். அண்ட் இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.